வணக்கம் பேங்கிங் இன் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிஏபி டாப்பிக்கில் ஒரு வீடியோ. ஆல்ரெடி நம்ம சிஏபி டாபிக்ஸில் வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி ஐகான்லேயும் பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோ சிஏபிஸில் பண்ணியிருக்கோம், பேங்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து டீல் பண்ணுறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் ட்ரேடுக்கான ரெகுலேஷன், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வரையறுக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிஎஃப்டி தான், டைரக்டரேட் ஃபார் ஃபாரின் ட்ரேடு தான் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான எல்லா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மேக் பண்ணுற அத்தாரிட்டி அவங்க தான். அதே மாதிரி இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான நிறைய எல்லா ஃபினான்சிங்கும் மேட் பண்ணுறது என்னென்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது, ஃபெமா ஆக்ட்னு இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் கீழே தான் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கான எல்லா ஃபினான்சிங்கும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து யார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ட்ரேட் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ். ஸோ ஒரு இம்போர்ட்டரோ ஒரு எக்ஸ்போர்ட்டரோ அவங்க வந்து பர்சனாக இருக்கலாம், அல்லது ஃபேமாக இருக்கலாம், அல்ல ஒரு கம்பெனியாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து கொடுக்கப்படுது. அந்த இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடு வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வந்து டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஃபார் ஃபாரின் ட்ரேட். ஸோ அவங்க வந்து இந்த ஐஇசி கோடு அப்படின்னு கொடுக்குறாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு. இது வந்து இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, அது ஒரு ஃபோமாக இருக்கட்டும், அவங்க ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு கம்பெனியாக யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து இந்த டிஜிஎஃப்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேடு. ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் அவங்க மேக் பண்ணுறாங்கன்னா இந்த பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அவங்களுக்கான அந்த பெர்மனன்ட் விஷுவல் அட்ரஸ். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு தான் அவங்களுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடுறோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து எனி எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா, எந்த ஒரு குட்ஸாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து டிக்ளேர் இன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸ், ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் வந்து டிக்ளேர் பண்ணணும். வெதர் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் எனி அதர் ஃபார்ம். ஸோ ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்கலாம் அல்லது எனி அதர் ஃபார்மாக இருக்கலாம். பட் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். எதுக்காகனா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு வேல்யூக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 10 டன் ஏதாவது ஒரு குட்ஸ் வந்து இங்கேருந்து 10 டன் எக்ஸ்போர்ட் ஆகுனா அந்த 10 டன்ன்றது வந்து வேல்யூவில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 டன் வந்து ஒரு டன் 1 கோடி ரூபாய்னா 10 கோடி ரூபாய். ஸோ இந்தியா மதிப்பில் 10 கோடி ரூபாய். ஸோ ஃபார் த ஃபுல் வேல்யூ, அந்த ஃபுல் வேல்யூ வந்து ரிலேஷேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சரி, அந்த ஃபுல் வேல்யூ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸோட வேல்யூவை வந்து ரியலைஸ் பண்ணி ரீபாட்ரியேட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு போகிறது, வித்த பொருளோட காசை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஃபார்ம் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு மோட் ஆஃப் ஃபார்மாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, இடிஎஃப் ஃபார்ம் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் அதர் தென் சாஃப்ட்வேர் இன் எனி ஃபார்ம். ஸோ சாஃப்ட்வேர் தவிர பாக்கி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு குட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து எனி மோட் ஆஃப் எந்த மெத்தடில் வேணாலும், எந்த ஃபார்மில் வேணாலும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து அவங்க இடிஎஃப் ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். சாஃப்ட்வேரை தவிர என்னென்ன சாஃப்ட்வேர் தவிர என்னென்ன குட்ஸோ சர்வீஸோ எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் வந்து இடிஎஃப் ஃபார்மாக இருக்கணும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் ஃபார்ம் வந்து சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்ஸு. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டாக இல்லாமல் விர்ச்சுவல் ஃபார்மேட்லேயோ, இல்லைனா ஃபிசிக்கல் ஃபார்மேட்னா என்ன, தொட்டு உணரக்கூடிய ஃபார்மேட். ஸோ அப்படி ஒரு ஃபார்மேட்டில் இல்லாமல் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து சாஃப்டெக்ஸ் ஃபார்மில் வந்து டிக்ளேர் பண்ணணும். சாஃப்டெக்ஸ் ஃபார்மில் டிக்ளேர். ஸோ அதர் தென் சாஃப்ட்வேர்னால் அவங்க வந்து இடிஎஃப் ஃபார்ம், எலக்ட்ரானிக் டிக்ளரேஷன் ஃபார்மு. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேரே வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் விர்ச்சுவலாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து சாஃப்டெக்ஸ் ஃபார்மில் வந்து டிக்ளேர் பண்ணணும்.
ஸோ அடுத்து வந்து இடிஐ எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஸோ முன்னாடிலாம் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து ஜிஆர் ஃபார்ம் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஷிப்பிங் பில்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இடிஐ ஃபார்ம் வந்துடுச்சு, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், இடிஐ ஃபார்மேட். ஸோ இந்த இடிஐ ஃபார்மேட்டில் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் டீல் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஜென்ரேஷன் ஆஃப் ஷிப்பிங் பில்ஸ். ஸோ ஷிப்பிங் பில்ஸை வந்து எலக்ட்ரானிக்கலாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பழைய ஜிஆர் ஃபார்ம்ஸ்லாம் வந்து இடிஎஃப் ஃபார்முக்கு வந்து மாற்றாயிடுச்சு, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இடிஎஃப் ஃபார்ம்னு என்னென்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் டேட்டா டிக்ளரேஷன் ஃபார்ம், எலக்ட்ரானிக் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ அந்த முன்னாடி இந்த ஜிஆர் ஃபார்ம்ஸில் எல்லாம் வந்து இந்த இடிஎஃப் ஃபார்முக்கு வந்து மாறிடுச்சு. இந்த மெத்தடுக்கு வந்து எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு பேர். ஸோ அடுத்து வந்து சப்மிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இத்தனை ஃபார்ம்ஸில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றனா யாருக்கு டிக்ளேர் பண்ணணும், எத்தனை நாளில் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்மிட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் டூப்ளிகேட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி ஆஃப் இடிஎஃப் ஃபார்ம். ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும், எக்ஸ்போர்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் த டூப்ளிகேட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி ஆஃப் இடிஎஃப். சார் இடிஎஃப் ஃபார்முக்கான டூப்ளிகேட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காப்பி ஆஃப் இடிஎஃப் ஃபார்ம் வந்து 21 டேஸ் எக்ஸ்போர்ட் டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்லேருந்து 21 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். யாருக்கு சப்மிட் பண்ணணும்? அத்தாரைஸ்டு டீலர், நம்மளோட அத்தாரைஸ்டு டீலர் சப்மிட் பண்ணணும். ஸோ அத்தாரைஸ்டு டீலர் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் வேல்யூவை நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ வந்து ரியலைஸ் பண்ணி ரீபாட்ரியேட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்கக்கூடியவங்க அத்தாரைஸ்டு டீலர்ஸ், வேறு யாரும் இல்லை, நம்மளோட பேங்கர்ஸ் தான். ஸோ சப்மிட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் டூப்ளிகேட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி ஆஃப் இடிஎஃப் ஃபார்ம். ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி ஆஃப் இடிஎஃப் ஃபார்ம். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்கள் ஒரு வேளை சாஃப்ட்வேர் இல்லாத எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இடிஎஃப் ஃபார்ம் வந்து அனெக்ஸ் பண்ணணும். ஒரு வேளை சாஃப்ட்வேர் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டாக இல்லாமல் விர்ச்சுவல் ஃபார்மேட்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்போர்ட் காப்பி எக்ஸ்போர்ட் காப்பி, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கான காப்பி ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலுக்கான காப்பி ப்ளஸ் காப்பி ஆஃப் நீங்கள் இடிஎஃப் ஃபார்மாக இருந்தால் இடிஎஃப் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா இடிஎஃப் ஃபார்ம், இல்லைனா சாஃப்டெக்ஸ் ஃபார்ம். சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்னு வரும்போது எப்படி இடிஎஃப் ஃபார்ம் வந்து டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்லேருந்து 21 தேதிக்குள்ளே வந்து நம்ம சப்மிட் பண்ணணுமோ அதே மாதிரி சாஃப்டெக்ஸ் ஃபார்ம் வந்து டேட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்லேருந்து நீங்கள் 21 நாளுக்குள்ளே வந்து சாஃப்ட்வேர், ஒருவேளை சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா டேட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்லேருந்து 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், ஏடிஸ்க்கு வந்து சப்மிட். ஸோ இதுக்கு எதுக்காக சப்மிட் பண்ணுறாங்கன்னா நான் முன்னாடி சொல்ல மாதிரி கலெக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆர் டிஸ்கவுண்ட் ஆர் நெகோஷியேஷன். ஸோ இது இந்த ஏடிஸ் கிட்ட வந்து நம்ம எதுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கலெக்ஷனாக இருக்கலாம், பில் கலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது பில் பர்ச்சேஸ், இல்லைனா டிஸ்கவுண்ட், நெகோஷியேஷன். ஒருவேளை நீங்கள் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்லேயோ இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு சம்திங் கிரெடிட்டில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அதுக்கான கலெக்ஷன், பர்ச்சேஸ், டிஸ்கவுண்ட், நெகோஷியேஷன் அதெல்லாம் ஏடிஸ் தான் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கான உங்களுக்கான ரிபாட்ரியேஷன் எல்லாம் ஏடிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ மணி ரிலேட்டட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் எ ஹோல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரீபாட்ரியேட் பண்ணணும், உங்களுக்கான ரியலைசபிள் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் ஏடிஸுக்கு. ஸோ இந்த ஏடிஸ்க்கு வந்து இந்த 21 டேஸ் பேரியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரியர் வந்து 21 டேஸ் பேரியருக்கு தாண்டியும் வந்து ஏடிஸ் வந்து சில ஃபார்ம்ஸில் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பெர்டைனிங் டாக்குமெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணலாம். அது வந்து பியாண்ட் த கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி தான் அது நடக்கும். சில கேலமிட்டிஸ் இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதேமாதிரி குட்ஸு வச்சிருக்கிறதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்லேருந்தும் தள்ளி போகலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ டாக்குமெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த 21 டேஸ்க்கு அப்படின்ற பேரியர் வந்து ஏடிஸ் வந்து இந்த 21 டேஸ் தாண்டியும் அவங்க வந்து ஃபார்ம்ஸை வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு, அடுத்து வந்து இந்த எக்ஸ்போர்ட் பில்லுக்கான ரியலைசேஷன் நடக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பில்லுக்கான ரியலைசேஷன் நடக்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் பில்லுக்கான அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்து இந்தியாவுக்குள்ளே ரீபாட்ரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து குறித்து வச்சுருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம வந்து ரீபாட்ரியேட் பண்ணி இல்லைனா ரியலைஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். ஸோ குட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அல்லது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த
அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட் வந்து ரியலைஸ் ஆர் ரீபார்ட்டேட்டட் வித்தின் 9 months ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஸோ 9 மாதத்துக்குள்ளே அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான ரியலைசபிள் வேல்யூ வந்து ரியலைஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து ரியலைஸ் ஆகி ரீபார்ட்டேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே 9 மாதத்துக்குள்ளே வந்தாகணும். ஸோ இதுக்கான ரியலைசேஷனும் இருக்குது, சாரி இதுக்கான ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ நார்மல் கேசஸில் ஒரு எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அது வந்து குட்ஸாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து 9 மாதத்துக்குள்ளே டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்லேருந்து 9 மாதத்துக்குள்ளே ரியலைஸ் ஆகி ரீபேட்ரியேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும். இதுக்கான ரிலாக்ஸேஷனும் இங்கே இருக்குது. ஸோ ஒருவேளை இந்தியாவிலேருந்து நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து ஃபாரின் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ்க்கு நடக்குது அப்படின்னா வித் ஆர்பிஐ பெர்மிஷனோட அந்த அமௌண்ட் வந்து எப்போ அஸ் சூன் அஸ் ரியலைஸ் ஆகுதோ அப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து ரியலைஸ் பண்ணிடணும். அல்லது 15 months ஆஃப் டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் த ஷிப்மெண்ட் டேட்லேருந்து 15 days எப்போ வந்து ஷிப்மெண்ட் ஆகுதோ அந்த ஷிப்மெண்ட் டேட்லேருந்து 15 monthsக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிப்பார்ட்டேட் ஆகணும். இது வந்து எதுக்காக இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்து ஒருவேளை எக்ஸ்போர்ட் வந்து இங்கேருந்து வேர் ஹவுஸ்க்கு ஆகுது, டேரெக்டாக டீலருக்கு போகாமல் வேர் ஹவுஸிங்க்கு போகுது, வேர் ஹவுஸ் ஏதாவது குடோனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா எதுக்காக இந்த 15 months ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர் ஹவுஸுக்கு போகிறது எல்லாமே இங்கேருந்து ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவான், அந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து குட்ஸை வந்து சேல் பண்ணி அதுலேருந்து வந்து வேல்யூஸ் வந்து அவன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எல்சிக்குள்ளேயும் டீல் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்போர்ட்டான குட்ஸுக்கான வேல்யூ வந்து அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கு, இம்போர்ட்டர் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ வேர் ஹவுசிங்ன்றப்போ ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மல் எக்ஸ்போர்ட்ன்றது இங்கேருந்து டேரெக்டாகவே வந்து ஷர்ட்ஸோ இல்லை இங்கேருந்து சூரத்துலேருந்து சாரீஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, இல்லை கிளாத்திங்ஸ் இங்கேருந்து திருப்பூர்லேருந்து கிளாத்திங்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி இங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகி தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அங்கே டேரெக்டாக சேல்ஸுக்கு போயிடும். ஆனால் சில எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கேருந்து ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அங்கே போய் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு போக ஒரு டைம் தேவைப்படும். அதுக்கான டைமிங் தான் இந்த வேர் ஹவுஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர் ஹவுஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 15 months டைம் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட். ஸோ இந்த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்லேருந்து 15 months டைம். ஃபர்தர் ஆர்பிஐ வந்து அவங்களோட டைரக்ஷன் படி இந்த 15 months 9 months வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ரீபார்ட்ரியேஷனுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது வந்து ஃபார் சஃபிஷியன்ட் ரீசனபிள் காசஸ்க்கு மட்டும்தான் ஆர்பிஐ வந்து உண்மைத்தன்மையான காரணங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆர்பிஐ வந்து இந்த 15 months 9 monthsையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஓவர் டியூ பில்லை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் முடிஞ்சு ரியலைசேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒருவேளை இந்த ஓவர் டியூ பில்லை வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா ஸோ ஆர்பிஐ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஓவர் டியூ பில், ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து ரியலைஸ் ஆகி இந்தியாவுக்குள்ளே வரல, இந்த பில்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நாட் ரியலைஸ்டு அப்ளை எக்ஸ்டென்ஷன் டு ஏடி இன் இடெக்ஸ் ஃபார்ம். ஸோ ஒருவேளை இந்த பில் வந்து ரியலைஸ் ஆகி பில்லு நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசு வர வேண்டிய காசு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரிசீவபிள்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் மூலிமா நம்மளுக்கு வரக்கூடிய ரிசீவபிள்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிசீவபிள்ஸ் வந்து இன்னும் வரல, ரொம்ப ஓவர் டியூ ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் டியூக்கான எக்ஸ்டென்ஷன், அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் ரியலைசபிள் வேல்யூ வந்து நம்மளுக்கு 9 months 15 months சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த டைமுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து ஏடிஸ் கிட்ட வந்து நம்ம இடிஎக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த இடிஎக்ஸ் ஃபார்ம்கிட்ட வந்து நம்ம வந்து ஏடிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் டியூ பில்ஸ் ஆர் நாட் ரியலைஸ்டு வித்தின் டைம் ஃபாலோ ரிப்போர்ட் டு ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐக்கு வந்து நம்ம ஓவர் டியூ பில்ஸ் ரியலைஸ் ஆகாமல் வித்தின் டைமுக்குள்ளே ரியலைஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஓவர் டியூவாக பில்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டும் பண்ணணும். ஆர்பிஐக்கு ஹாஃப் இயர்லியாக ரிப்போர்ட் பண்ணணும், எக்ஸ்ஓஎஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபார்ம்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது தேவைப்படும் எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸ்ஓஎஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டியூ பில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டவருக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஓவர் டியூ ஆயிடுச்சு, அதை நான் வந்து ஏடிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணுமோ அவங்க வந்து இடிஎக்ஸ் ஃபார்ம் அப்படின்ற ஃபார்ம் மூலிமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏடிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஓவர் டியூஸ் பில் இன்னும் ரியலைஸ் ஆகலை, வித்தின் டைமுக்குள்ளே ரியலைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய பில்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதை ஃபாலோவும் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எக்ஸ்ஓஎஸ் ஃபார்மெட்டில் ஆர்பிஐக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஹாஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அண்ட் டிசம்பர் ஈச் இயர் ஜூன் அண்ட் டிசம்பர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எக்ஸ்ஓஎஸ் ஃபார்மெட்டில் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரிப்போர்ட் பண்ணணும் ஹாஃப் இயர்லி பேசிஸில், ஜூன் அண்ட் டிசம்பர். எந்தெந்த பில்ஸ்லாம் ஓவர் டியூ ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ஓஎஸ் ஃபார்மெட்டில் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓவர் டியூ பில்ஸ்
ஓவர்டியூ வந்து ஆயிருச்சு. என்னோட எக்ஸ்போர்ட்ல வந்து ஓவர்டியூ ஆயிருச்சு. பில்ஸ் இன்னும் வந்து வேல்யூ வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கேட்கணும்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து இடிஎக்ஸ் ஃபார்மெட்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து எந்த டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி நார்மலுக்கு வந்து 9 மந்த்ஸ், வேர் ஹவுஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து 15 மந்த்ஸ். இத தாண்டுனப்ப தான் ஓவர்டியூ ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஸோ இத தாண்டிடுச்சுன்னா ஒன்ஸ் இந்த மாரி எக்ஸ்டென்ஷன் கேட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அதே மாரி பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்க பில்லு இந்த டைமை தாண்டிருச்சு அப்படின்னா, ஆர்பிஐக்கு வந்து ஹாஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்ஒஎஸ் ஃபார்மெட்ல வந்து அப்ளை பண்ணணும். ஐ மீன் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பேமெண்ட் மெத்தட் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட் எப்பயும் போல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமா தான் பேமெண்ட் மெத்தட் வரும். அவங்க சொல்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் பேமெண்ட் மெத்தட் வரும். ஸோ பேமெண்ட் த்ரூ மேனர் ஆஃப் ஃபாரின் மேனேஜ்மெண்ட், ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து அவங்கக்கிட்ட வரக்கூடிய எவ்ரி ரிசிப்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஃபாரின் பிரான்ச்சு, அதே மாதிரி அவங்களோட கரஸ்பாண்டன்ட் பிரான்ச் வச்சுருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் பேங்க்கோட பிரான்ச் வச்சுருக்காங்க, அவங்களோட பிரான்ச்சு அவுட் சைட் த இந்தியா இருக்குது ஃபார் த எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ எந்த ஒரு ரிசிப்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, அது ரெமிட்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் த ஃபாரின் பேங்காக இருந்தாலும் சரி, ஃபாரின் பேங்க்கோட பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, இவங்களோட ஃபாரின் பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, இந்தியன் பேங்க்கோட ஃபாரின் பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் பேங்க்கோட ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் பேங்க்கோட பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவுட் சைடு இந்தியாவில் இருந்தால் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பேங்க் டிராஃப்டாவோ இல்லை பே ஆர்டராவோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் கொடுக்குறத மெத்தட்லையோ, இதெல்லாம் வந்து நமக்கு மெத்தட் பேங்க் டிராஃப்ட் மெத்தட்லையோ இல்லை பே ஆர்டர் மெத்தட்லையோ, அல்லது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட்டர் ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அதாவது ஏடி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்களோட அவங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து இம்போர்ட்டர் பேங்க்கோட பேங்க்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கும். நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா அவர் அக்கௌண்ட் வித் யூ, வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா யுவர் அக்கௌண்ட் வித் அஸ். ஸோ நாஸ்ட்ரோ எக்ஸ்போர்ட்டர் பேங்க்கோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறா இருந்தாலும் சரி, அல்லது ஃபாரின் கரன்சி நோட்ஸாக இருந்தாலும் சரி, ட்ராவலர் செக்காக இருந்தாலும் சரி, பையர்ஸ் இருந்துட்டு இல்லை பேமெண்ட் அவுட் ஆஃப் என்ஆர்இ அக்கௌண்ட் ஆஃப் த பையராக இருந்தாலும் சரி. ஸோ இத்தனை மெத்தடில் வந்து நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்கலாம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமாக தான் கிரெடிட் வரணும். வேறு எந்த ஃபேக்டர் மூலியமாகவும் கிரெடிட் வந்துடக்கூடாது. ஸோ எவ்ரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாண்ட் டு accountable by the government of India, by the government by the Ministry of Commerce. So every foreign exchangeன்றது வந்து நம்மளுக்கு அக்கௌண்டபிலிட்டி தான். ஆர்பிஐ வந்து அக்கௌண்டபிலிட்டி தான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரெமிட்டன்ஸு, ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு அல்லது எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கான பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து கீழே சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இதில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அந்த பையரோட எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு இல்லை என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இல்லைனா நம்மளோட பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் எக்ஸ்போர்ட்டரோட பேங்க்கோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து அங்கே இம்போர்ட்டர் பேங்க்கில் வந்து இருக்குன்னா அதை வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர் பேங்க் வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட கஸ்டமர், ஐ மீன் எக்ஸ்போர்ட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் பேமெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து ஸோ இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கலாம் நோடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் கன்சர்னாக வந்து ஃபாரினுக்கு ஓவர்சீஸ்க்கு விசிட் பண்ணியிருக்காருன்னா அங்கே வந்து அந்த பேங்க் வந்து இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான ரியலைசபிள் வேல்யூ வந்து அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேசஸ். ஒருவேளை நேபாளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தால் இந்தியன் ருப்பியாக கூட இருக்கலாம். ஸோ இத்தனை மெத்தட், இந்த கீழே சொன்னக்கூடிய மெத்தடில் தான் வந்து நம்மளோட ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வந்து அமையணும், ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.